ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் ஜீனியஸ் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய எஜுகேஷன் ஜீனியஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது ஒரு சர்ப்ரைஸ் டாபிக் தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் பேசிக் கொஷின் அண்ட் ஆன்சர். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிளான ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. when we do will leave, we will go a little later. Is there a bank nearby? Yes, there is. Where do we live? I live in Paris. What is it? It's a chicken salad. Which is better? It's the best. What is the date today? Today is the 18th. How are you today? I am much better today. What is that? That is a temple. How is business? Not very good. What did you say? I did not say anything. Do you have a car? We have 2 cars. When will be there come? They will be come at night. Okay friends, இன்னைக்கு நம்மளோட பார்க்க போகிற டாபிக் இதுதான். வாட் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்? அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால் என்னென்னு பார்க்குறோம். அதில் வந்து 2 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், வாட் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து செகண்ட் கொஷின் வந்து ஓகே ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நான் அந்த கொஷின் சொல்கிறேன். Spoken English is a English that is spoken by a people to convince and they communicate. It compromises the usage of the word, passage and sentence verbatically, in other words, to communicate or express ideas or feelings to people around us. English grammar is an essential part of the language to build correct sentence. அதாவது இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேசேஜில் கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நம்மளோட கம்யூனிகேட், அதாவது பீப்புள் கூட பேசுகிறதுக்காக, கம்யூனிகேட்காக, கன்வென்சிங்காக யூஸ் பண்ணுறோம். அது வந்து எதில் வரும்னு பார்த்திங்கன்னா, வேர்ட்ஸ் யூசேஜ். வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வந்து பேராகிராஃபாக, சென்டென்ஸ் ஆஃப் வேர்பல், அதாவது வேர்ப் ஆர்டராக வரப்போ, அதாவது ஒரு பீப்புளோடைய எக்ஸ்ப்ரெஷன்னா அவங்க ஃபேஸில் தெரியும். ஸ்மைலி எக்ஸ்ப்ரெஷன், க்ரை எக்ஸ்ப்ரெஷன், ஆங்க்ரி எக்ஸ்ப்ரெஷன், அது மாதிரி இருக்குது. அதாவது எக்ஸ்ப்ரெஷன், ஐடியா ஆர் ஃபீலிங் டு தி பீப்புள். நம்மளை சுற்றி நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன், ஐடியா, ஃபீலிங்ஸ் அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். அதாவது வெளிநாட்டுக்கு போகணுன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும். அதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் கிராமர் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லாங்குவேஜ். அதாவது இங்கிலீஷ் கிராமர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டு தான். எதுக்கு? இங்கிலீஷ்க்கு, லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு. அதுவே அது வந்து கரெக்டாக பில்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ்? ஸ்போக்கன் இங்கிலீஷோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் helps us in the facts or lives, whether it's to communicate with some or express ourselves. Their cloud be in a personal or professional setting. There are examples of use of spoken English assets can boost up the confidence and talk to different people without any directions. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசேஜில் நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாத கூட, இப்போ வந்து சில பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது படிக்க தெரியாதவங்க படித்தாங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹெல்ப்ஸ் ஆஸ் இன் இது மாதிரி அது மாதிரிலாம் நம்ம எதுவுமே இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம எதுவுமே ஸ்ட்ரக்காகி அவங்கக்கிட்ட பேச தேவை.
அதாவது நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்மளோட பர்சனல் லைஃப்க்கும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம போய் இங்கிலீஷ் பேசுகிறோன்னா அவங்க வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க நம்ம என்ன பேசுகிறோன்றத. அவங்க வந்து ஈஸியாக அதுவே தெலுங்கு இல்லைன்னா மலையாளம் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும் கன்ஃபார்மாக. இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கே யாருமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்குலாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து எல்லாருக்குமே பழக்கமாகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங். Learn from yesterday, live for today, hope for tomorrow. Thank you for your watching.